சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய மனு மீதான உத்தரவை தள்ளி வைக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி தரப்பில் புதிய மனு தாக்கல் ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, இந்த புதிய மனு தாக்கல் குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவை இன்று அறிவிப்பதாக சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தன்னை விடுவிக்க கோரிய மனு மீதான உத்தரவை தள்ளி வைக்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் மீண்டும் புதிதாக 3 மனுக்கள் இன்றைய தினம் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக தொடரப்பட்டு சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கின் விசாரணை முடியும் வரை அமலாக்கத்துறை வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு வழக்கினை விசாரணையானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜூன் 21ஆம் தேதி வர உள்ளதாலும் வங்கி ஆவணங்களை கோரி தாக்கல் செய்த மனுக்களை தள்ளுபடி செய்வது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறை செய்ய உள்ளதாலும் அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரிய மனுவின் தீர்ப்பினை தள்ளி வைக்க வேண்டும் என்று கோரப்பட்டிருக்கிறது. மேலும் நீதிமன்ற உத்தரவின்படி வழங்கப்பட்ட வங்கி ஆவணங்களில் வேறுபாடுகள் உள்ளதால் விடுபட்ட ஆவணங்களை வழங்க உத்தரவிட வேண்டும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதி அல்லி அமலாக்கத்துறை இந்த வழக்கில் மனு தொடர்பாக பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஜூன் 25ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். பிரபாவதி. தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா.